வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். சனி பிச்சு எடுப்பார். தலைகீழாக புரட்டும் ராசிகள். பணத்தோடு விளையாட்டு யாருக்கு? கும்ப ராசியில் சனி பகவான் வக்ர நிலையில் பயணம் செய்து வருகின்றார். வருகின்ற நவம்பர் மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். சனி பகவானின் வக்ர நிவர்த்தி கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் ஒரு சில ராசிகள் இதன் மூலம் ராஜயோகத்தை பெறுகின்றனர். நவகிரகங்களில் நீதிமானின் பட்டத்தை பெற்றிருக்கக்கூடியவர் சனி பகவான். செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தனது ராசியை மாற்றக்கூடியவர். நன்மைகள் தீமைகள் என தரம் பிரித்து இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கின்ற காரணத்தினால் கர்மநாயகனாக விளங்கக்கூடிய சனி பகவானைக் கண்டால் அனைவரும் அச்சப்படுவார்கள். அந்த வகையில் 30 ஆண்டுகளுக்குப் பிறகு சனி பகவான் தனது சொந்தமான ராசிக்கான கும்ப ராசியில் பயணம் செய்து வருகின்றார். இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார். வரும் 2025ஆம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகிறார். தற்போது கும்ப ராசியில் சனி பகவான் வக்ர நிலையில் பயணம் செய்து வருகின்றார். வருகின்ற நவம்பர் மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். சனி பகவானின் வக்ர நிவர்த்தி கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் ஒரு சில ராசிகள் இதன் மூலம் ராஜயோகத்தை பெறுகின்றனர். அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு காணலாம். மகர ராசி. உங்கள் ராசியில் 2வது வீட்டில் சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் உங்களுக்கு நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும். சிக்கிக் கிடந்த பணம் உங்கள் கைகள் வந்து சேரும். கடன் சிக்கல்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ரிஷப ராசி. உங்கள் ராசியில் 10வது வீட்டில் சனி பகவான் வக்கிரம் நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் தொழிலில் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களைத் தேடி வரும். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். கன்னி ராசி. உங்கள் ராசியில் 6வது வீட்டில் சனி பகவான் வக்கிரம் நிவர்த்தி அடைய உள்ளார். தேவையற்ற செலவுகள் அனைத்தும் குறையும். கடன் சிக்கல்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். தொழிலில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைக்கும்.